ஈவெண்ட் ஷேர் பண்ணிட்டே இருக்கு. டெய்லி 3-5 பேருக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். ஷேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற சொல்லுங்க. ஏன்னா 3 feet rules உங்க கை 3 அடிக்கு முன்னாடி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணிட்டே இருங்க. செல் த ஈவெண்ட் அதாவது இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒரு கடல் தவளை கிணத்துல போய் விழுந்தது. கிணத்துல ஆல்ரெடி ஒரு தவளை ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த கடல் தவளைய கிணத்துல உள்ள இருந்த கிணத்து தவளை பார்த்த உடனே அது எங்க இருந்து வரேன்னு அந்த கிணத்து தவளை கேட்டது. கிணத்து தவளை சொல்லி நான் கடல்ல இருந்து வரேன். உனக்கு கிணத்து தவளை அந்த கிணத்துல இருந்து அந்த உள்ளில இருந்து ஒரு கரையில இருந்து இன்னொரு கரையில ஜம்பனை கேட்டது. உன்னுடைய கடல் இவ்வளவு பெருசா இருக்குமோ? கடல் தவளை சொல்லிச்சு அது ஒரே தமாஷா இருக்குது, ஒரே சிரிப்பா இருந்தது. வந்து பாரு, கடலை வந்து பாரு. அதே மாதிரி நிறைய பேரு இந்த வியாபாரத்தை சொல்லும் போது பெரிய டபுக்கு மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்களை ஒவ்வொரு ஈவெண்ட்ல போட்டு காட்டுறதான் தெரியும். அங்க யாரெல்லாம் ஒரு ஆர்டினரியான பீப்புள் எப்படி ஜெயிச்சிருக்காங்க, அட்வொகேட் ஜெயிச்சிருக்காங்க, சயின்டிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, சாதாரண 6ஆம் கிளாஸ் படிச்ச லேடி கார் வாங்கியிருக்காங்க, ஃபாரினுக்கு போயிருக்காங்க, லெக்சரும் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் பார்ப்பாங்க, அந்த பிலீவ் கிடைக்கும். அப்ப எங்க நீங்க செய்ய வேண்டியது செல் த ஈவெண்ட் விற்க தெரிஞ்சா இந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க முடியும். பாருங்க, இந்த பிசினஸ் கொஞ்சம்